நீதி மட்டுமே நிலையானது. இப்ப சமூக நிகழ்வுகளை நம்ம பார்க்கும் பொழுது நிறைய மாணவர்கள் வந்து ரவுடிசம் பண்றது மாதிரியான சூழல் வந்து தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய மாணவர்கள்லாம் கல்லூரி மாணவர்களா, ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஸ்கூல் மாணவர்கள், 10வது பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து காலேஜ் மாணவர்கள். நம்ம பார்க்க வேண்டியது வந்து பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்க, 8வது 10வது படிக்கிற பசங்க எல்லாம் வந்து படிப்புல கவனம் செலுத்தின மாதிரி இல்ல. ஏன்னு சொன்னா நம்ம சமீபத்துல ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு வெளியானுச்சு. ஆமா ஆமா, வைரல் ஆச்சு. அதுல ஒரு பையனை வந்து வீடியோ எடுக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10வதுக்குள்ளதான் அவன் படிப்பான். ஆமா, அவன் என்ன பண்றான்னு சொன்னா சக மாணவனை போட்டு அடிக்கிறான். சுத்தி நின்று ஆசிரியர்களை வந்து வேடிக்கை தான் பாக்குறாங்க. மிரட்டுறான், ஆசிரியரே மிரட்டுறான். ஆமா, ஆசிரியருக்கு முன்னாடியே அந்த சக மாணவனை போட்டு அடிக்கிறான். அப்ப ஆசிரியர்னால வந்து ஆசிரியருடைய கைகள் வந்து கட்டப்பட்டு இருக்குது. ஒரு காலத்துல வந்து படிக்கலாம் அப்படின்னு சொன்னா ஆசிரியர் அடிப்பாங்க. இன்னைக்கு வந்து ஆசிரியர்களை போட்டு மாணவர்கள் அடிக்கிறாங்க, அடிக்க வேண்டிய. ஏன்னா அந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்த காரணத்தினால இப்ப வந்து மாணவர்களுடைய எதிர்காலமே வந்து என்ன சட்டம் கொண்டு வந்தாங்க? அடிக்க கூடாது. பள்ளிக்காமா முன்னாடி வந்து மாணவர்களை அடிச்சு இது ஒரு விதமான நிறைய சம்பவங்கள் நடந்ததுனால பெரிய காயமா அடிச்சு அப்படி கிரியேட் பண்ணாங்க. அதனால இந்த சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்ப வந்து அது வந்து மாணவர்களுக்கு தான் அதிகமான ஒரு பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்குது. நம்ம ஏதாவது பண்ணா என்ன கேட்க போறாங்க, யாரும் நம்மள எதுவும் கேள்வி கேட்க முடியாது. அதிகபட்சம் என்ன பண்ணலாம், சஸ்பென்ஸ் பண்ணலாம். என்ன அந்த தண்டனை வந்து எதுவும் கொடுக்க முடியாது. அப்ப வந்து அடிமேல அடி வச்சு அம்மையனாங்கிற மாதிரி மாணவர்கள் சம்பந்தப்பட்ட நேரத்துல தவறு செய்யும் பொழுது அடிச்சு அவர்களை திருத்துறதுதான் வந்து ஒரு சரியான ஒரு முறையா இருக்கும். ஆமா, அப்ப இந்த மாதிரி விட்டோம்னு சொன்னா எதிர்கால சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமா போயிடும். கண்டிப்பா இது அந்த மாதிரியான சட்டங்களை வந்து நம்ம கொண்டு வரணும். இன்னொன்று ஆசிரியர்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கணும், அவங்களுக்குள்ள சுதந்திரத்தை. அதாவது எங்களுடைய மாணவ பருவம்லாம் இருக்குல்லப்பா, நாங்களும் எல்லாம் படிச்சு வந்தவங்க தானே. பெரிய பெரிய காலேஜ், பெரிய பெரிய படிப்புலாம், பட்ட படிப்புலாம் படிக்காட்டாலும் நாமளும் பள்ளிக்கூட கல்வியை தாண்டி வந்தவங்க தான். நாங்க படிக்கிற காலத்துல எல்லாம் 5வது 6வது எல்லாம் படிக்கும் போது வீட்டுல எல்லாம் என்ன சொல்லி இது பண்ணுவாங்க, கொண்டு வந்து விடுவாங்க. அப்ப பெற்றோர் கொண்டு வந்து விடும்போது நம்ம ஏதாவது இங்க வீட்டுல வந்து கோலி ஆடிக்கிட்டு கில்லி ஆடிக்கிட்டு வெளியே பசங்களோட விளையாண்டுக்கு சுத்தி தெரியும் இல்ல. இதையே வந்து அந்த காலத்துல பெரிய தவறா நினைப்பாங்க பேரண்ட்ஸ். என்ன சொல்லுவாங்க வந்து, இந்த டீச்சர் இவனை வந்து நல்லா நீங்க அடிச்சு கத்து கொடுங்க, என்ன அடிங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஏதோ தப்பு செஞ்சானா பாக்காதீங்க, நல்லா அடிங்க அப்படின்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கெல்லாம் வந்து என்ன கொஞ்சம் நஞ்சு அடியா நான்லாம் வாங்கியிருக்கேன். கை எப்படி நீட்டுப்பாங்க, இங்க அடிக்கல. அப்ப வந்து நமக்கு ஒரு பயம் இருக்கும். அதாவது பயம் இருக்கும். பயந்து அதாவது நம்ம வந்து படிக்கிறோம், 4 நாள் 8 பீரியட் வச்சிருப்பாங்கன்னு. அப்ப எல்லா டீச்சர் வாத்தியாருக்கும் பயப்பட, குறிப்பிட்ட சில பேர் மட்டும் அந்த வாத்தியார்ட்ட சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னா அது ஒரு பயம் இருக்கும். ரொம்ப ரகடான தமிழ் ஆசிரியர்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன், ஏன்னா ரொம்ப கரடுமுரடா இருப்பாரு. கணக்கு டீச்சர் கிட்ட தான் ரொம்ப அடிவாங்க. ஒரு ஸ்கூல்ல ஒரு மாதிரி அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது நமக்கு பயம் வந்துச்சு. வீட்டு பாடம் எழுதுனா கூட அன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டோம், அடிப்பாங்களே அப்படிங்கிற ஒரு பயம். அதெல்லாம் இப்ப இந்த காலத்துல அதாவது கடுமையான அடி விழுவோம். இப்படி இல்ல, அந்த பெரம்பு வச்சுக்கிட்டு, பெரம்புனா அந்த சவுக்குலயே சின்ன குச்சி வரும்ல, அதை வச்சுக்கிட்டு அடிப்பாங்க. அடிச்சாங்கன்னா அப்படியே செவந்து போயிடும், தோல் எல்லாம் ஒரு சமயம் கூட பிஞ்சு வந்துடும். அது நம்ம வந்து வீட்டுல வந்து என்னதான் சொல்லி அழுது புலம்புனாலும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த காலத்துல எல்லாருமே வந்து 4-5 புள்ள பெத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படியும் ஒரு 2 ஆம்பளை பசங்க இருப்பாங்க, 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கும். இப்படி சில குடும்பத்துல 5-6 பிள்ளைங்க கூட இருக்கும். அவங்க வந்து என்ன நினைச்சாங்க, அந்த காலத்து பெற்றோர்கள் நமக்கு தான் இவங்க அடங்க மாட்டேங்கிறாங்க, ஸ்கூல்லயாவது இவங்க அடங்கட்டும், அவங்களாவது அடிச்சு திருத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க. சில நேரம்லாம் நான் வந்து ஸ்கூல்ல திடீர்னு கத்திக்கிட்டு இருப்போம். திடீர்னு டீச்சர் வருவாங்க, வந்ததுமே எல்லாருக்குமே சராமரி அடி போட்டுருவாங்க. எதுவும் பேச்சே கிடையாது. அவங்க ஒரு பீரியட் முடிஞ்சு டீச்சருங்க மாறுவாங்கல்ல, அதுல ஒரு 5 நிமிஷம் அது இடைவெளி கேப் இருக்கும். அந்த கேப்ல நம்ம இங்க ஒரு அரட்டை அடிச்சு கத்திக்கிட்டு கிடப்போம். எல்லாம் ஏன் பெஞ்சு மேல ஏறி ஆடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆடிக்கிட்டு இருக்கவன அடிச்சா பரவாயில்ல, எல்லாருக்கும் சராமரியா அடிப்பாங்க. அவ்வளவு அந்த அளவுக்கு யார் யாரெல்லாம் கத்துறது வாங்கலாம் போட்டு கொடுக்குற பழக்கமா இல்ல. கத்துறது நான் பார்த்த வரைக்கும் வந்து என் ஸ்கூல்ல வந்து யாரும் கேட்கறதுலாம் இல்ல. வந்ததுமே கத்திக்கிட்டு கிடப்பாங்கல்ல, வந்ததும் அடிச்சதும் 50 பேரும் சைலண்ட் ஆயிடுவான். சில பசங்க ஒண்ணுக்கே கூட இருந்துருவானுங்க இங்கே. அந்த மாதிரி வந்து அப்படிலாம் அந்த காலத்துல வந்து வளர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுங்க தான் இன்னைக்கு வந்து ஒழுக்கமா வாழ்றதுக்கு ஒரு தலைமுறை நல்ல உத்தியோகத்துல. ஆமா, அவங்க தான் இந்த 50-60 வயசுல இருக்கிறாங்களா, இவங்கதான் இன்னைக்கு வந்து பூமர் அங்கிள்னு சொல்லுவானுங்க. இந்த பசங்க எல்லாம் யாருன்னா அந்த மாதிரி அவங்க அடிச்சு கத்து கொடுத்து இப்படி வந்ததுதான். இது வந்து நீ வந்து இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு மத்த பேசுற காலேஜுகள்லாம் வந்து அந்த பேராசிரியர்கள் இருக்காங்கல்ல, காலேஜ் டீச்சருங்க,
லெக்சர் எடுக்கிறவங்க அவங்க எல்லாம் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தான் ஒரு நாளைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு காலேஜ் எல்லாம் அவர் பாடம் நடத்தும் போது அவரை கண்ட மாணிக்கை வந்து டீச்சர் அவரை வந்து இது பண்றது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது, எதையாத்துக்கு அடிக்கிறது, என்ன கிட்டக்க போய் மிரட்டுறது, அடிக்கிறது, நிறைய சம்பவங்கள் வந்து அரசு கல்லூரிகள்ல நிறைய நடக்குது, அரசு பள்ளிக்கூடங்கள்ல நிறைய நடக்குது. ரொம்ப பேரண்ட்ஸ் வந்து ஏன் தனியார் ஸ்கூல்ல நோக்கி போறாங்க தெரியுமா? அங்கே ஓரளவுக்காவது கண்ட்ரோலா வச்சிருக்கிறான், பசங்க கெட்டு போக மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடிய பசங்க எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்துல தான் இருக்கிறாங்க, இதுக்காண்டிதான் சேர்க்கிறாங்க. வேற அரசு கல்வி வந்து சரியில்லைன்னா பெரும்பாலும் போறது எதுக்குன்னு சொன்னா இந்த ரவுடித்தனம் பண்ணக்கூடிய பசங்க, கெட்ட வார்த்தை பேசக்கூடிய பசங்க இங்கேதான் அதிகமா இருக்காங்க. இங்க கொண்டு போய் நம்ம பிள்ளைய சேர்த்தா இவனும் அந்த மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு பயந்துகிட்டு தான் என்ன செய்யறாங்க, தனியார் பள்ளியில அவ்வளவு காஸ்ட்லியா ஃபீஸ் எல்லாமே அதிகமா இருந்தா கூட அங்கே கொண்டு போய் சேர்க்கிறாங்க. நம்ம இது வந்து இதை விட இந்த ஸ்கூல்லாம் ஆண்டு லீவ் விடுவாங்கல்ல, அந்த டயத்துல நீ பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற டியூப் லைட், ஃபேன் எல்லாம் இருக்கும்ல, எல்லாத்தையும் அடைச்சு உடைச்சிருவானுங்க, அந்த ரெக்கையெல்லாம் வளைச்சு விட்டுருவானுங்க. நிறைய பேர் வீடியோவே போடுவாங்க, பாத்துருக்கியா டீச்சருங்க, ஃபேன் எல்லாம் வளைச்சு போட்டானுங்க, சேர் எல்லாம் உடைச்சிட்டாங்க. கல்வியாண்டு முடிஞ்சதுக்கு பிறகு ஆமா, அந்த மே மாசம் லீவ் வருதுல்ல, அந்த இதுல வந்து என்ன செய்வாங்க, அடிச்சு உடைச்சு ஸ்கூலே ஒரு வழி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படியும் பண்ற கூட்டம் இருக்கு, டீச்சருக்கு முன்னாடி கும்பலா உட்காந்து அழுகிற கூட்டமா இருக்கு. இந்த மாதிரி அராஜகம் பண்ற கூட்டம் தான். அது வந்து எப்படின்னா சில டீச்சருங்க, நல்ல டீச்சருங்க வந்து அந்த ஸ்கூலை விட்டு வேற எது மாறி போவாங்க. அப்ப போகும்போது அவங்கள சுத்தி அழுவாங்க, அந்த காட்சிகள் 1-2 அதுவும் காட்டுறாங்க. ஆனா வந்து இந்த மாதிரி இது விஷயங்கள்லாம் வந்து இந்த இதெல்லாம் ரொம்ப நடக்குது. அதே மாதிரி இங்க மவுண்ட் ரோட்ல வந்து இந்த பச்சைப்பா கல்லூரி எல்லாம் இந்த ஸ்கூல் இது பஸ் டேன்னு சொல்லி ஒண்ணு கொண்டாடுவாங்க. பெரிய ஒரு அராஜகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பஸ்ல போகும்போது அந்த பாட்டு பாடிக்கிட்டு அந்த ஃபுட்ல அந்த இது எல்லாமே குறைஞ்சிருக்கு. இல்லப்பா முடிஞ்ச அளவுக்கு அவங்க எல்லாம் தாவே கால சேர்ந்து அவங்க இதை ஆயிட்டாங்க, அரசியல்படுத்தப்பட்டாங்க, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. இப்ப டெய்லி பஸ்ல தானே போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அந்த பாட்டு பாடுறது, தட்டுறது, கொள்றது, அந்த ரூட் மாஃபியாக்கள் எல்லாமே அரசியல்படுத்தப்பட்டாங்க. அவங்கதான் தாவேக்காவா மாறி அவங்க வந்து இப்ப போய் ஓரளவுக்காவது சரி நம்ம விஜய்க்கு வந்து ரொம்ப கெட்ட பேர் ஏற்படுத்திட கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் அமுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆட்டம் ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, பஸ் ஸ்டாண்ட் கொண்டாடுறது நம்ம எங்க செய்தியில கூட பாக்குறது இல்லையே. அதுக்கு முன்ன ஒரு பஸ்ல வந்து மேல ஏறி உட்காந்துட்டு எல்லாம் ஆட்டம் ஆடிக்கிட்டு வருவாங்க, ஒரு சடன் பிரேக் போடுவான், 50 பேரும் கீழே விழுவான். அதான் பச்சைப்பா காலேஜ். ஆமா, 10 வருஷம் நடக்குது தம்பி. ரொம்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, முன்ன அளவுக்கு ரொம்ப அதிகமா அளவுக்கு இல்ல, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதா இருந்தா அது வந்து ஆசிரியர்களுக்கு கொஞ்சம் பவரை கொடுக்கணும். தப்பு செய்யும் போது அதை அடிங்க. ஆமா, இப்ப நீங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னாக்க இப்ப இன்னொரு 2-3 சம்பவங்கள் கூட நடந்துச்சு. அந்த கல்லூரியில வந்து ஒரு பையனை சேர்ந்து 30 பேர் சேர்ந்து அடிச்சுட்டு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நியூஸ் வந்துச்சு. அப்ப மாணவர்களுக்கு வந்து அந்த பயம் போன காரணத்தினால இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து துணிச்சலா வந்து செய்யறாங்க. நம்ம வந்து 2வது வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க, நமக்கு எந்த விதமான சட்டமும் கிடையாது, ஜெயிலும் கிடையாது, சீர்திருத்த பள்ளியெல்லாம் போவாங்கிற அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உருவாங்கினதுனால அது போயிட்டு சில மாசங்கள்ல வந்துருவாங்க. ஆமா, அப்ப இந்த மாதிரியான தவறுகள் செய்வதற்கு அதிகமான ஒரு சூழ்நிலையை வந்து இந்த மாதிரி பள்ளி கல்வித்துறை ஏற்படுத்தி கொடுக்குறோங்கிறது நமக்கு ஒரு சந்தேகமா இருக்குது. அதனால ஆசிரியர்களுக்கு கொடுக்கணும். நகர்ப்புறங்கள்ல உள்ள ஒரு சூழல் ஒண்ணு, இதெல்லாம் நீ சொல்றது நகர்ப்புறங்கள்ல இருக்கு. கிராமப்புறங்கள்ல அப்படியே தலைகீழ. அங்க என்ன தெரியுமா பாக்குறாங்க, மாணவ பசங்களு இந்த ஜாதிக்குன்னு சில கயர் இருக்கு. பச்சை மஞ்சள் போட்டு வந்தா அது ஒரு ஜாதி, சரி, சிகப்பு புழு கட்டிக்கிட்டு வந்தா அது ஒரு ஜாதி. ஜாதி அடையாளங்களோடய நீ மாணவர்கள் வராங்க. அவன் ஏதாவது ஒரு கிளாஸ்ல வந்து எல்லா ஜாதியை சேர்ந்த பசங்களும் தானே இருப்பாங்க. எல்லா ஜாதி பசங்களும் இருந்து அதுல கொஞ்சம் ஒருத்தன் அந்த ஜாதியிலே கொஞ்சம் உயர்ந்த உள்ளான ஒருத்தன் இருக்கிறான்னு வச்சுக்க, அந்த கிராமத்துக்கு ஏற்ற கொஞ்சம் உயர்ந்த ஜாதி அவ்வளவுனா இருக்கான். இந்த டீச்சர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இனமா உள்ளவங்களா இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, இந்த அம்மா ஏதாவது கோபத்துல அவனை அடிச்சுட்டா இதை வந்து எப்படி ஆக்கிறாங்கன்னா ஜாதி பிரச்சனையா ஆக்கிறான். இது நான் எந்த அளவுக்கு ஊறி போயிருக்குன்னா ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல வந்து அந்த சாப்பாடே சாப்பிடல, மத்தியானம் அந்த ஆயாமா சமைச்சு கொடுக்கல. ஆமா ஆமா, அது வந்து சாப்பிடல, பெரிய பிரச்சனை. சத்துணவு ஆயா சமைச்சு கொடுத்தது. அது என்னன்னா அந்த அம்மா வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி. சரி சரி, இந்த ஜாதி ஆளு சமைச்சு கொடுத்து என் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்ப இந்த ஜாதி பாகுபாடு வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கு. இங்க நகர்ப்புறங்கள்ல இருக்கிறது ரவுடிசம் மாதிரி உள்ளது, மாணவர்களுக்குள்ள இருக்கிறது ரவுடிசம் மாதிரி. இங்கே ஜாதி பிரச்சனை அவ்வளவா இல்ல. கிராமப்புறங்கள்ல வந்து ஜாதி அடிப்படையில வந்து என்ன செஞ்சிருது, என் பையனை இந்த ஜாதி பொண்ணு அடிச்சு பொம்பளை அடிச்சிருச்சு எப்படி பாக்குறான், டீச்சர் அடிச்சுதான் அவன் பாக்குறது இல்ல. இந்த ஜாதி பொம்பளை இந்த ஒரு என் பையனை விட இது குறைவான ஜாதி, இது வந்து என் பையனை அடிச்சுன்னு சொல்லி ஜாதி பிரச்சனையாக்கி பெரிய அது வந்து ஒரு கலவர சூழலுக்கு எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு எது ஆர்ப்பாட்டம் பண்ணி அவங்களை வேலையை விட்டு தூக்க வைக்கிறது, இந்த வேலைகள்லாம் நடக்குது. ஆக மொத்தம்
மாணவர்களை வந்து நல்வழிப்படுத்துறது ஒண்ணு பெற்றோரால முடியும், இல்லாட்டி டீச்சர்களால தான் முடியும். இவங்க 2 பேராலையுமே முடியாத சூழல் இருக்கிறதுனாலதான் இவங்க இன்னைக்கு பாக்குறோம் அந்த போதை கலாச்சாரம், என்ன இந்த பெண்கள் கலாச்சாரம், இந்த லவ் கலாச்சாரம், இன்னும் எல்லா இதையும் நோக்கி இன்னைக்கு போறதை பாக்குறோம். இதெல்லாம் வந்து இந்த இதுதான் காரணம். அதான் டீச்சர்கள் கிட்ட என்ன செய்யல, நீங்க சொன்னாப்ல அந்த அதிகாரம் வந்து கொடுக்கப்படல, அவங்களால கண்டிக்க முடியல. எது பண்ணாலும் ஏதாவது ஒரு பெட்டிஷன் போட்டு ஒண்ணு மாத்தி விட்டுறான், இல்லாட்டி அவங்க மெமோ வர வேண்டிய சூழல் இருக்கு. இந்த மாதிரி சூழல்லாம் இருக்கிறத இந்த புதிய அரசு என்ன செய்யணும், இதெல்லாம் தவிர்க்கணும். அவங்களுக்குள்ள அதிகாரத்தை கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்காவது ஒரு அடிச்சு கிடிச்சு அவங்களை திருத்தி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருது மிக சிறந்ததா இருக்கும். அப்பதான் மாணவ செல்வங்கள் தான் வருங்காலத்துல எல்லாம் அதுல இருந்தானே எல்லாம் ஆட்சியாளர்கள். அதே மாதிரி எனக்கு நீண்ட கால ஒரு ஒரு கேள்வி, அத அரசுகிட்ட கூட அந்த கேள்வியை வந்து முன்வைக்கலாம்னு சரி நமக்கு தோணுது. என்னன்னு சொன்னா, இப்ப ஸ்கூல்ல வந்து குறிப்பிட்ட சப்ஜெக்டுகள் வந்து இருக்குது. ஆமா, அதோட சேர்ந்து இந்த ஒழுக்கவியல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை வந்து ஸ்கூல்ல கம்பல்சரி, அது எல்கேஜில இருந்து அந்த ஒழுக்கவியல் அப்படிங்கிற ஒழுக்கவியல் எங்க காலத்துல இருந்துச்சு. இல்ல இப்போதைக்கு அந்த மாதிரி இல்லையே. எங்க காலத்துல இருந்துச்சு, சரி, அது இப்ப இல்லாம போச்சு. அந்த ஒழுக்கவியல் சப்ஜெக்ட் ஸ்கூல்ல வந்து கம்பல்சரி வந்து கொண்டு வரணும். அது வந்து திருக்குறள்ல அருமையான இந்த ஒழுக்கவியல் சம்பந்தமாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடியதான திருக்குறள்ன்றது. அதுல வந்து நல்ல ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு, அதை வச்சு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அது எதை இஸ்லாத்துல சொல்லியிருந்தாலும் சரி, கிறிஸ்துவத்துல சொல்லியிருந்தாலும், இந்து மதத்துல சொல்லியிருந்தாலும் சரி, பெரியவங்க பேசி இருக்கிறது, சொல்லி இருக்கிறது, அதுல இருக்கக்கூடிய ஞானமுடையவர்கள் சொல்லி இருக்கிறது, இதெல்லாம் மேற்கோள் காட்டி என்ன செய்யலாம், இந்த பசங்களுக்கு வந்து ஒரு போதனை பண்ணலாம். ஆனா அந்த பீரியடியே மாரல் சயின்ஸ் என்னமோ சொல்லுவாங்க, அதை வந்து அந்த டிபார்ட்மெண்டே எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு 10-20 வருஷம் முன்னாடி அது இல்ல. அதனாலதான் எல்லாம் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாம போனது. அதெல்லாம் கொண்டு வரணும்ன்றது. இல்லாட்டி நீங்க குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு பீரியடாவது அதுக்குன்னு ஒருத்தர். கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் வந்து இடையில வந்து சொன்னாப்ல, மாணவருடைய அந்த சுமையை வந்து நாங்க குறைக்க போறோம் அந்த அப்படின்னு ஒரு கருத்து சொல்லி இருந்தாப்ல. சரி, சுமையை குறைக்கிறது கூட ஒன்னும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுதான் நிறைய கொண்டு போறாங்க மாணவர்கள். அப்போ வந்து நாங்க வந்து அந்த பாடத்திட்டங்கள்ல சில மாற்றங்கள் கொண்டு வரோம், நிறைய எழுத்துக்கள் இல்லாம படங்கள் தான் அதிகமா இருக்குங்கிற மாதிரி கொண்டு வந்தாம்ல. அதையெல்லாம் விட அதுவும் தேவைதான் மாணவர்களுக்கு. கூடுதலாக முதல்ல தேவைப்படக்கூடிய விஷயம் வந்து ஒழுக்கம் தான். இதை வந்து அமைச்சர்கள், இது வந்து ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, ஒழுக்கவியல் அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக கல்லூரி சின்ன, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம மயிலை மீடியாவின் சார்பாக வந்து நம்ம கேட்டுக்கிறோம்.